சுரண்டை அருகே உள்ள சாம்புவர் வடகரை என்னும் ஊரில் அமைந்துள்ள சுவாமி ஐயப்பன் திருக்கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். திருநெல்வேலியிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டரும், சுரண்டையிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும், தென்காசியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பார்ப்பதற்கு சபரிமலை ஐயப்பன் திருக்கோவில் போன்று இக்கோவில் காட்சியளிக்கும். 18 படியினை கடந்தால் சாந்த சொரூபமாக ஐயப்ப சுவாமி நமக்கு காட்சி தருகிறார். இத்திருக்கோவிலில் ஆண்களும் பெண்களும் இருமுடி இல்லாமல் 18 படியினை ஏறி ஐயப்பனை தரிசிக்கலாம். திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த திரு ராஜசேகரன் நாயர் அவர்கள் தெய்வ வழிபாட்டு நெறிமுறை, அதாவது பிரசன்னம் மூலியமாக சுதந்திரமான வழிபாடு என்னும் முறையை நமக்கு தந்திருக்காங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்தன் தமது தாய் தந்தை தனது மனைவி மக்களோடு ஒன்றாக 18 திருப்படிகள் ஏறி கருவறைக்குள் சென்று சுவாமி ஐயப்பனுக்கு தானே மாலை அணிவித்தும் நறுமணம் ஏற்றியும் கற்பூரம் காண்பித்தும் வழிபட்டு கொள்ளலாம். இந்த 18 படி ஏறுவதற்கு என்ன தகுதிகள் இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்ற தாய் தந்தையை வணங்குபவராக இருக்க வேண்டும். கணவன் மனைவி உறவில் உண்மையான அன்பு, தூய அன்பும் இருக்க வேண்டும். பிள்ளைகளை 4 பேர் போற்றும்படி வளர்க்க வேண்டும். அதாவது மாதா, பிதா, குரு, தெய்வம் ஆகிய 4 பேர். அடுத்தது நெய் அபிஷேக வழிபாடு. இருமொழியுடன் வரும் பக்தர்கள் தங்களே கருவறையில் அமைந்திருக்கும் சுவாமி ஐயப்பனுக்கு தங்களின் இருமுடி நெய்யால் அபிஷேகம் செய்யலாம். முல்லை பெரியார் பிரச்சனை, கேரளாவில் இயற்கை பேரழிவு மற்றும் கொரோனா காலகட்டங்களில் சபரிமலைக்கு செல்ல முடியாதவர்கள் இங்கு வந்து ஐயப்ப சுவாமியை வழிபட்டு சென்றனர். பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லாத வகையில் இத்திருக்கோவிலில் நவக்கிரகங்கள் மனைவியுடன் காட்சி தருகின்றனர். சபரிமலை சென்று வரும் பக்தர்கள் அந்த அபிஷேக நெய்யை இங்கு சுவாமி ஐயப்பனுக்கும் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். 11 நாட்கள் விரதமிருந்து வரும் பக்தர்கள் இக்கோயிலுக்கு அரிசி மாவு, மஞ்சள், பால், பஞ்சாமிர்தம், தேன், சந்தனம், திரவியம், நெய் கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் செய்யலாம். ஐயப்ப சுவாமி கோயில் மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு இடப்பக்கம் பின்புறம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலும் கட்டப்பட்டுள்ளது. இத்திருக்கோவிலின் சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடங்கல்களை நீக்கிடும் வகைக்காக கட்டப்பட்டுள்ளது. இங்குள்ள விநாயகரும் மனைவியுடன் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே திருமண தடை உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபடலாம். குழந்தை வடிவான தெய்வம் நீ எங்கள் வழிகண்டனே. சுவாமி சரணமே. அப்படி சுற்றி காட்டுங்க பின்னாலே. சாமி சரணமையப்பா, சாமி சரணமையப்பா. அறிந்தும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பாவங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்தரும் ஓம் சத்தியமான ஒன்றும் 18ஆம் வீரமணி கண்ட ராமேஸ்வரம் பாண்டமலையாளம் உரையாலும் ஓம் ஸ்ரீ ஆனந்த சித்த நயன ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா. அன்னதான பிரபுவே சரணமையப்பா. அன்னதான பிரபுவே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. கற்பூர தீபமே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா.
சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா பாதம் சரணாகி சாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா